இன்றைக்கி மெக்ரோனி பாஸ்தா சீஸ் போட்டு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிக்கே மாஸ்டர் கிச்சன். எல்லோரும் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். சிக்கே மாஸ்டர் வந்துடும். இன்றைக்கி மெக்ரோனி பாஸ்தா வச்சு சீஸ் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன ஜாமான் தேவைப்படுதுன்ட்டு தக்காளி வந்து 3 ஸ்ப்ளான்ச் பண்ணணும், வேக வச்சுக்கணும். ஸோ லைட்டாக கறி விட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஸோ அவங்க மெக்ரோனி வந்து நம்ம 300 கிராம் 300 கிராம் வந்து மெக்ரோனி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மெக்ரோனி வந்து இது வந்து ரொம்ப டைப்பில் இருக்கும், எந்த டைப் பண்ணாலும் செய்யலாம் வாங்கி. ஸோ நம்ம வந்து மெக்ரோனி வந்து பாயில் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் நல்லா சுடுதண்ணில், நல்லா காய வச்சு சுடுதண்ணில் வேக வச்சு வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றின்னு வந்து வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்று ஒட்டாது. ஓகே, சூப்பராக வேக வச்சுட்டா அவங்க நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்கன்னா ஆனியன் வந்து 2 பீஸு, பூண்டு வந்து 2 பீஸு நைஸாக சாப் பண்ணது. ஸோ ஆயில் இல்லை பட்ரு எதாக இருந்தாலும் நம்ம 100 ml எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குடமிளகா வந்து 2 பீஸு. ஸோ கலர் அவ்வளோ இருந்தாலும் சரி, இல்லை பச்சை அவ்வளோ 2 பீஸ் குடமிளகா எடுத்துக்கலாம். ஸோ சிவப்பு மிளகா வந்து 2 கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து டொமேட்டோ வந்து 100 ml டொமேட்டோ சாஸு. அடுத்து வந்து ரோஸ்மேரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூனு. ரோஸ்மேரி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ வந்து ஹோப்ஸ் ஐட்டம், இல்லை நம்ம கொத்தமல்லி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. ஸோ ஒயிட் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒயிட் பெப்பர் இல்லாட்டி நம்ம கருப்பு மில்லை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து தக்காளி, வேக வச்ச தக்காளியை வந்து மிக்சியில் 1-2 அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வந்து சாஸு, ரொம்ப முக்கியமான சாஸு அந்த மேக்ரோனி செய்கிறதுக்கு. இட்டாலியன் சாஸ் இதுக்கு பேர். ஸோ சீஸ் வந்து நம்ம 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கிரேட்டட் சீஸு, நம்ம எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எல்லாமே இப்போ ஒரே இடத்துல ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம கடையை அடுப்பில் வச்சு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸோ மீடியம் ஃபயரில் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ அவங்க மேக்ரோனியை நம்ம வந்து அந்த சுடுதண்ணில் போட்டு பாயில் பண்ண மேக்ரோனியும் அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஆயிலில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் இல்லை பட்டர் எதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 ml நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆனியனும் நைஸாக கட் பண்ண எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணது இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் வதங்குறதுக்கு. ஸோ ஆஃப் கண்டிஷனில் வதக்கி விட்டுடலாம் நம்ம. ஸோ மீடியம் ஃபயரில் வச்சு நம்ம வதக்கிட்டுருக்கோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நம்ம கரெக்டான அளவு பார்க்கலாம். ஸோ ஸ்லைட்லியாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். இப்போ ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 1 மினிட்ஸ் வச்சுட்டோம். இப்போ வாங்க நம்ம அந்த டொமேட்டோவை நம்ம வந்து ஸ்கின்லெஸ் பண்ணிடணும். ஸ்கின்லெஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்ச டொமேட்டோவை 1-2 அரைச்சதை. ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் தான் நம்ம வந்து இதை ஓனாக செய்கிறது. இதுதான் இட்டாலியன் சாஸு. இந்த இதுக்கு மெக்ரோனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஸ் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் நம்ம. ஸோ ஸ்லைட்லியே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃபயரில் வச்சு கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பைசிக்காக. இப்போ வாங்க நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை. ஸோ பெரிய சைஸ் இல்லை, இது வந்து மீடியமான சைஸில் கட் பண்ணால் போதும். அடுத்து ஒயிட் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து கலருக்காக இந்த சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிட்டோம், பழுத்த மிளகாயை. ஸோ இது வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டு இது. இப்போ அவங்க நம்ம டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு அந்த டொமேட்டோ சாஸ் ஊற்றினோடனே. ஸோ டொமேட்டோ சாஸ் எதுக்கு ஊற்றுறோன்னா அந்த பாஸ்தாவில் வந்து நல்லா பிடிக்கும் மேக்ரோனியில். அதுக்காக தான் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இது.
சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மீட்டு கூட ஆட் பண்ணி செய்யலாம், மீன்ஸ் மட்டன் அந்த மாதிரி. இது வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ இப்போ வாங்க நம்ம மேக்ரோனி பாயில் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியை பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கூடவும் செய்யலாம், குறைச்சி. இது வந்து ரோஸ்மெரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரோஸ்மெரி வந்து நல்லா மணமாக இருக்கும் அதில் ஆட் பண்ணால். ஸோ ஃப்ரெஷ்ஷும் இருக்குது, இதில் காய வச்சது இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம் ரோஸ்மெரியை. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ. ஸோ சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இருக்க இது லைட்டாக கலர் மாறும், அந்த சோஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே லைட்டாக கலர்ஸ் வந்துடுச்சு. ஸோ சீஸ் கூட நம்ம கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம பிளேட்டில் எடுத்துகிட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் மேலே இப்போ. ஸோ நம்ம வந்து சீஸ் வந்து மேலே ஆட் பண்ணி மைக்ரோவனில் 1 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை அப்போ நம்ம வந்து சூடோடு நம்ம சீஸ் அந்த மாதிரி கிரேட்டட் சீஸ் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக் மெல்ட் ஆகிடும். ஸோ பாருங்க சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதில் வேணாலும் சாப்பிட்லாம். பியூர் வெஜிடேரியன். சீஸ் பாருங்கள் நல்லா நம்ம நிறைய சீஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டா நமக்கு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும் அப்படியே அந்த சூட்டில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிகே மாஸ்டர் கிச்சன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.